உங்ககிட்ட வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றின ஒரு பர்சனலான விஷயம் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஜூலை 13th அவர் வந்து சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்த நாள் நேற்று. ஆமாம், அது ஆக்சுவலி நேற்று சோஷியல் மீடியாவில் எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு டேன்னு சொல்லலாம். மே மந்த் அவரை சிங்கப்பூர் கூப்பிட்டு போனாங்க. அந்த ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஒரு மனநிலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அப்போ எல்லாம் பத்திரிகையில் எப்படி வந்துச்சுன்னா அவ்வளோதான், நோ மோர், அவ்வளோதான், திரும்பி வரமாட்டார்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 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 நிகழ்வுலாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ அதை தான் எமோஷ்னலாக ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் ரிட்டர்ன் போகும்போது அவ்வளோ ஒரு வேறு மாதிரி போயிருப்பார், ஒரு ஷால் போட்டு ரொம்ப லீனாக. ஆனால் ரிட்டன் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடு குறையாமல் ஏர்போர்ட்லேருந்து அந்த பஸ்லேருந்து இறங்குறாரு, வந்து இப்படி கும்பிடுவார் அப்படி. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான அந்த ஒரு ஷாட், செமையாக தலைவர் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு எல்லா ஃபேன்ஸுக்கும். எஸ், எனக்குமே இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த டேட்டை ஞாபகம் வச்சு பர்சனலாக ஷேர் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது அப்போ அவர் சிக்காயி ஓகே சரியாய் வந்துட்டு இருந்தாலும் படங்கள் பண்ணுவாரா, பயங்கர நிறைய விஷயங்கள்ல வந்து கேள்விக்குறி இருந்துச்சு. இதில் நீங்கள் சொன்னது நடந்துச்சு ஆக்சுவலி. திரும்பி வந்து படம் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் கோச்சரியான் வந்துச்சு, அவ்வளோதான், ரஜினினால என்ன அனிமேஷன் மூலமா நடிக்க வேண்டியதான் அப்படிங்கிற டாக் கொஞ்சம் கோச்சரியான் வரும்போது லைவ் ஆக்ஷன்லாம் பண்ண முடியுமாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து லிங்கா வந்துச்சு. லிங்கா வந்து அந்த கலெக்ஷன், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரச்சனை வரும்போது அவ்வளோதான் மார்க்கெட் அவுட்டு, அவ்வளோதான் போக வேண்டியதான் அப்படி தான் சொன்னாங்க சீரியஸாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபாலி. ஸோ இத்தனை வருடங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 படம், இதோ இப்போ நித்தில் படம் பண்ணுவாரா, ரஹ்மான்லாம் இப்போ டாக் போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது அது ஒரு மாதிரி காட்ஸ் கிஃப்ட் தான் ரஜினி சார். எந்த ஆக்டருக்குமே இப்படி நடந்ததே இல்லை. கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இத்தனைக்கும் அப்புறம் வந்து அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாரு. அவர் சிஎம் ஆகிட்டார், ஒரு கட்சி தலைவர். அப்போது சினிமா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து நல்லான்னு வேண்டிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னென்னாலும் நடந்துச்சோ, எப்படிலாம் மக்கள் வந்து வேண்டினாங்களோ, கோயிலில் பிரார்த்தனை பண்ணாங்களோ, அதே மாதிரி ரஜினி சாருக்கும் நடந்தது அதிசயம். எப்படி கிட்டத்தட்ட அவருக்கு கிடைச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் கிடைச்சி. இத்தனைக்கும் இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை, சிஎம்லாம் ஆகலை. ஒரு நடிகருக்கு அவ்வளோ மண் சாதம் சாப்பிட்டது. ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் மேலே இவ்வளோ ஒரு அன்பா அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கு உண்மை. அதை முடிச்சு வந்து இவ்வளோ அடுத்தடுத்த விஷயங்கள், ஆக்ஷன் ஃபிலிம்ஸு, அது இப்போ பண்ணிட்டு இருக்கிற படங்கள், இப்போ வேல்பாரில் அவர் பேசின தோரணெல்லாம் பார்த்தா சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்த மனிதர் அங்கேருந்து இங்கே அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அதான் ஃபேன்ஸ் எமோஷனலாக பேசு.